சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்து வந்து மீனாக்கு புது வண்டி வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா மாலையெல்லாம் போட்டு வந்து ரோட்டில் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் வந்து அந்த வண்டியை பிடிச்சி என்ன நம்பர் பிளேட்டை மறைச்சி மாலை போட்டிருக்கீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி ஃபைன் போட்டு பார்ப்பாங்க. அந்த நேரம் பார்த்தா அங்கே அருண் வந்துடுவாங்க. அருணை பார்த்தோன்னே கண்டிப்பாக இனிமேல் ஃபைன் வாங்கி தான் ஆவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நல்லாவே, அதனால் ஃபைன் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஃபைன்லாம் வாங்க வேணாம், நீங்கள் கிளம்பலாம், இது ஒன்றும் பெரிய அஃபென்ஸ்லாம் இல்லை, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிசயமாக அருண் வந்து சப்போர்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வண்டியை பற்றி அருண் வந்து விசாரிப்பார். இதெல்லாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டியாக நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இஎம்ஐ போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மொத்த காசையும் கொடுத்து தான் வாங்கணும்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் இஎம்ஐ போகணுன்னா பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், இல்லை ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், டிரைவர்ஸ்லாம் நம்பி தருவாங்களான்னு தெரியலன்னு சொல்லிட்டு முத்துவை வந்து ஏளனமாக வந்து அருண் வந்து பேசுவார். அதுக்கு பதிலாக வந்து அவங்களுக்கு எதுவுமே பேசாமல் பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீதாக்கும் ஒரு பைக் வாங்கணும், பார்க்குறேன் பைக் வாங்கினா வாங்குவேன், இல்லை இன்னும் கொஞ்சம் அதுவும் சிரமமாக இருந்தால் லோன் போட்டு கார் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சீன் போட்டு பேசுவார். முத்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிகிட்டே இருந்தால் பத்தாது, சீக்கிரம் வாங்க சொல்லுமீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து சீதா வந்து முத்துக்கிட்ட பேசுவாங்க. ஏமாம்மா ஏன் பொய் சொன்னீங்க, நீங்கள் தான் வந்து அம்மாவோட பூக்கடையும் கரும்பு கடையும் வர வச்சுருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இந்த விஷயத்த மறைச்சிங்க, எல்லாத்தையும் எனக்கு கோகிலாக்கா சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் வந்து கோவிலில் உள்ள அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசி அவங்க ஆஃபீஸர் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்பரேஷன் ஆஃபீஸர்கிட்ட ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடையை வர வச்சுருக்கீங்க, இந்த உண்மையை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எதுக்காக மாமா இப்படி போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை வந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ முத்து தான் வந்து கடையை திரும்ப வர வச்சாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.